அடடா, இந்த மாதிரி எல்லாம் அப்பப்ப நடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. இப்படி நடிச்சு நடிச்சு தானே பெருசா ஒரு நாடகமே ஆடிட்டீங்க. நாடகம் ஆடுறேனா? ஏமா, நான் உங்களுக்கு என்னமா கெடுதல் பண்ணேன்? இப்படி காது வந்து போற மாதிரி வார்த்தைகளை கொட்டுறீங்களே. வார்த்தைய நான் ஒண்ணு காரணம் இல்லாம கொட்டலைங்க. என் முத பிள்ளையத்தான் எப்படியோ ஏமாத்தி உங்க குடும்பத்துக்கே உழைக்கிற மாதிரி மாத்திட்டீங்க. இப்ப பத்தாததுக்கு என் ரெண்டாவது பிள்ளைய புடிச்சு போடுறதுக்கு ஒரு நாடகம் ஆடுறீங்களே, அதத்தான் சொல்றேன். என்னம்மா, என்ன சொல்றீங்க? செல்வத்தை வளைச்சு போடுறதுக்கு நீங்க நாடகம் ஆடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மா, பொண்ணை கொடுத்துட்டுமே சம்பந்தம் பண்ணிட்டுமே பல்ல கடிச்சிட்டு பேசாம இருக்கிறேன். அதுக்கு அப்படி வாயில் வந்து அப்படி அபாண்டமா பேசாதீங்க, நல்லா இல்ல. ஆமா, என்ன அர்த்தத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசுறது நல்லா இல்ல, ரோஷம் வருது. என் புள்ள செல்வத்துக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்ததே உங்க வழியில, அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறது மட்டும் நல்லா இருக்கா? மனசுல ஒரு திட்டம் இல்லாம என்கிட்ட இருந்து மறைச்சீங்க. நீங்க அத பத்தி கேக்குறீங்களா? நீங்க விஷயம் தெரியாம பேசுறீங்கம்மா. எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறேன். பத்திரிகை கொடுக்க வந்தவரு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அம்மா, அது பங்காளியோட பொண்ணுதான். என்கிட்ட வந்து செல்வன் தம்பி பத்தி எல்லாம் கேட்டாங்க. அதையே மறைச்சிங்க? அம்மா, நான் மறைக்கலம்மா. என் குலதெய்வம் படையல் பூஜைக்கு மாப்பிள்ளையும் செல்வன் தம்பியும் வந்தாங்க. அவங்க கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன். செல்வத்துக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பெரிய மனுஷன் தானே. வீட்ல பெரிய மனுஷன் நான் ஒருத்தி இருக்கேன்ல, அவங்கள பெத்தவ. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அவங்க ஒரேடியா இந்த பேச்சை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்களேம்மா. அப்புறம் உங்ககிட்ட இதை பத்தி நான் எப்படி பேசுறது? இதத்தான் நாடகம்னு சொன்னேன். உங்களுக்கு தேவையான வாழ்க்கை கிடைச்ச உடனே அதை கெட்டிமா புடிச்சுக்கிட்டு இதாண்டா சாக்குன்னு சொல்லி இந்த விஷயத்தை என் காதுலயே போடாம கமுக்கமா இருந்துட்டீங்கல்ல. அம்மா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பெண்ணோட வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் நான் விவரமா செல்வத்துக்கிட்ட சொன்னேன். அந்த பேச்சையே விட்டுருங்க நம்ம சொன்னப்பறம் நான் என்ன செய்ய முடியும்? செல்வம் தானே, அவன் வேற எப்படி பேசுவான்? அதான் உங்க மக லீலாவ அவனோட சிரிச்சு சிரிச்சு பேசி பழக விட்டுருக்கீங்களே. அவன் அந்த மயக்கத்துல இருக்கும்போது இந்த பேச்சை எப்படி காதுல வாங்குவான்? எல்லாம் திட்டம் போட்டு தானே நடக்குது. அத்தை, தயவு செஞ்சு அப்பா கிட்ட அப்படி பேசாதீங்க. கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. ஏய், சும்மா கடடி. நீ தானடி இதுக்கெல்லாம் உடந்த. அதனால தாண்டி செல்வம் எப்ப பார்த்தாலும் உனக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறான். உன் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டா அப்புறம் யாரும் எதுவும் உன்னை கேட்க முடியாதுல்ல. ஊமா மாதிரி இருக்கிற நீயே இப்படி பேசுற. உன் கூட அந்த வாயாடியும் வந்து சேர்ந்துட்டா இந்த வீட்டை விட்டு விரட்டிட மாட்டீங்களா எங்களை ரெண்டு பேரும்? அட, நீங்க எங்க தலையில அடிச்சுக்கிறீங்க? தலையில அடிச்சுக்க வேண்டியவன் நான் தானே. ராசா மாதிரி இருந்தா என் மக மாணிக்கம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் தரித்திரம் பிடிச்ச நீங்க வந்து எனக்கு சம்பந்தியா வந்து வாச்சிருக்கீங்க. மாப்பிள்ளைக்கு சொல்லிக்கிற மாதிரி என்னத்தை செஞ்சிருக்கீங்க? செய்யறதுக்கு என்ன இருக்கு முதல்ல உங்ககிட்ட? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. சரி, அதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து வர்ற இடமாவது அந்தஸ்தாவும் கௌரவமான ஆளுங்க வீட்லயாவது சம்பந்தம் பண்ணலான்னு பார்த்தா அதுல இல்ல மண்ணள்ளி போட பாக்குறீங்க.